இப்போ ஒரு சர்ஜன், ஒரு டாக்டர் இருக்காரு. ஆப்ரேஷன் பண்ண போறாரு. இந்த ஆப்ரேஷன் அந்த உயிரை காப்பாத்தும். இது ரொம்ப சரியா பண்ணா தான் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு இதுவே இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி வந்திருக்காங்க. அவங்க குடும்பம் பார்த்தா கை குழந்தையோட வந்திருக்காங்க. ரொம்ப சின்ன பையனா இருக்கான். இப்பதான் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இப்ப எல்லாம் அந்த இதெல்லாம் அவர் கேட்டிருப்பார். தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அந்த ஹிஸ்டரி எல்லாம் சர்ஜரி பண்றதுக்குள்ள. அவரும் உட்கார்ந்து அழுது புலம்பிட்டு, கை நடுங்கிட்டு, ஐயோ கடவுளே! அப்படின்னு அவர் சர்ஜரி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த எமோஷன்ஸ் அவருக்குள்ள போனாலும் டிட்டாச்டா ஒரு உறுதியோட இந்த பிரச்சனைய தீர்க்கணும்னு சொல்யூஷன நோக்கி தான் அவரு அந்த சர்ஜரிய பண்ணுவாரு, வொர்க் அவுட் பண்ணுவாரு. அவருக்குள்ளேயும் எல்லாம் இருக்கும். அவரும் மனிதர் தானே! அவருக்கும் மனசு பிசையும். ஐய்யய்யோ! இவ்ளோ கை குழந்தையோட இப்படி வந்திருக்காங்களே 2 வருஷம் தான் ஆகுது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த இடத்துல அவர் ஒரு டிட்டாச்மென்ட்ட பிராக்டிஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரியான ஒரு சர்ஜன் மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரணுங்க. அது எப்படி உண்டு பண்றது? வேற யாரோ 3வது மனுஷன்னா பரவால்ல. சொந்த பிள்ளை, கட்டி குடுத்த இடத்துல பிரச்சனை. இப்படிலாம் இருக்கப்போ, எப்படிதான் இத நம்ம பண்றது? நான் மனுஷி தானே! நான் ஒண்ணும் கடவுள் இல்லையே! உண்மதாங்க. நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். நம்ம எல்லாரும் உணர்ச்சிகளுக்குள்ள ஆட்பட்டவர்கள் தான். நம்மளே உணர்ச்சிகள் தான் ஆளுது. அத கையாள்றதுக்கான பயிற்சிகள தான் நம்ம வீடியோஸ்ல நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த இடத்துல இந்த டிட்டாச்மென்ட்ட பிராக்டிஸ் பண்றதுக்கு தாங்க ஹோப்போனோபோனோ வருது. சரி, நமக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்துட்டோம். நம்மகிட்ட சொல்றாங்கல்ல பிரச்சனைய, நம்ம பிள்ளையோ, ஃப்ரெண்டோ, ஃபேமிலியோ நம்மகிட்ட வந்து சொல்றாங்கல்ல, அவங்க லைஃப்ல அது எப்படி இம்பாக்ட் பண்ணும்? அவங்க லைஃப்ல நெறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா, நம்மகிட்ட ஷேர் பண்ணும்போ, அவங்க வெறும் பிரச்சனைகளா சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயத்த அவங்க ரிப்பீட்டடா சொல்ல, சொல்ல, சொல்ல அவங்களுக்குள்ள அந்த பேட்டர்ன, பிலீஃப அவங்க ஸ்ட்ராங் பண்றாங்க. அத தீர்க்கிறதுக்கான வழி கண்ணு முன்னாடி இருந்தா கூட தெரியாதுங்க. அழுது புலம்பிட்டே இருக்கப்போ. புரியுதுங்களா? சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, அது ஆற போட்டா தானா நல்லா போயிரும் அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா, அதையே நம்ம யோசிச்சு, செஞ்சு பண்ணிட்டே இருக்கப்போ, அது உள்ள இருக்கப்போ மூச்சு முட்டி போயிருவோம். சொல்யூஷன் கண்ணு முன்னாடி இருந்தா கூட தெரியாது. அடுத்தவங்க சொன்னாலும் அத புரிஞ்சுக்கவே முடியாது நம்மளால. இதுவே அந்த இடத்துல நம்ம சொல்லிட்டே இருந்து பேட்டர்ன்ஸ், பிலீஃப நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிருவோம் இல்லையா? அப்போ 1 செகண்ட் சம்மந்தப்பட்ட நபர் கேட்கிற நாமளும், சொல்ற அவங்களும் ஹோப்போனோபோனோ பிராக்டிஸ் பண்ணணும். நமக்கே அத கேட்டு கேட்டு நமக்குள்ளேயே இன்ஃப்ளமேஷன் சேஞ்சஸ் வருது. நமக்குள்ளேயே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வர ஆரம்பிக்குது. நம்ம வைப்ரேஷனே குறைஞ்சு போச்சுன்னா, அத அனுபவிக்கிறவங்களுக்கும் சேம் இது தானே. நம்மள விட 2 மடங்கு அவங்களுக்கு இருக்கும். புரியுதா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே ஹோப்போனோபோனோ பிராக்டிஸ் பண்ணணுங்க. இந்த மாரி பிரச்சனைய அவங்க நம்மகிட்ட சொல்லும்போது, அதுக்குள்ள நம்ம போயிட்டு வரோம் இல்லையா? போயிட்டு வந்ததுமே, நம்ம ஒருத்தருக்கு பலவிதமா ஹெல்ப் பண்ணலாம். பண உதவி, பொருள் உதவி, உடல் உழைப்பு, அட்வைஸ் பண்றது, எதுவா வேணாலும் இருக்கலாம். அதுல இந்த ஹோப்போனோபோனோ அடுத்தவங்களுக்காக பண்றதும், த பெஸ்ட் உதவி தாங்க.